இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். எல்பிஜி மானியம். வீட்டு உபயோக சிலிண்டர் மானியம் தொடர்ந்து கிடைக்க ஆகஸ்ட் 15க்குள் EKYC செய்வது கட்டாயம். ஆடி அமாவாசை விடுமுறை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று உள்ளூர் விடுமுறை விடப்பட்டது. இதற்கு ஈடாக ஆகஸ்ட் 22 பணி நாளாக செயல்படும். சதுரகிரி கோவில். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் ஆகஸ்ட் 13 வரை அனுமதிக்கப்படுகின்றனர். ரயில் திட்டம். தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, மன்னார்குடி ரயில் திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் எதிர்ப்பு தீர்மானம். சட்டப்பேரவையில் நீட் தேர்வு ரத்து தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. FCRA மசோதா. ஒன்றிய அரசின் FCRA மசோதாவிற்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இலவச வைஃபை. மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் மொத்தம் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. MLA தொகுதி நிதி. சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்திற்காக ரூபாய் 828 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம். ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் திட்டம் இல்லை என மக்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு சோதனை. டீசலில் எத்தனால் கலக்கும் சோதனை தோல்வியடைந்ததாக ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. வானிலை அறிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காவிரி நீர். தமிழகத்திற்கு காவிரியின் நாளொன்றுக்கு 1 TMC நீர் திறக்க காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. ஆசிரியர்கள் பணி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஆசிரியர்களை ஈடுபடுத்துவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொறியியல் கலந்தாய்வு. பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பிக்காத மாணவர்கள் ஆகஸ்ட் 17 முதல் 31 வரை விண்ணப்பிக்கலாம். செப்டம்பர் 3 முதல் 7 வரை துணை கலந்தாய்வு நடைபெறும். ஸ்ரீவில்லிபுத்தூர் விடுமுறை. ஆண்டாள் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14 உள்ளூர் விடுமுறை. ஆகஸ்ட் 29 ஈடு செய்யும் பணி நாள். குடற்புழு நீக்கம். ஆகஸ்ட் 17 தமிழ்நாடு முழுவதும் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. ஆன்லைன் பத்திரப்பதிவு. புதிய திட்டங்களில் வீடு மனை விற்பனைக்கான பத்திரப்பதிவு ஆகஸ்ட் 17 முதல் ஆன்லைன் முறையில் மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். முதலமைச்சர் கோப்பை. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க விரும்புவோர் ஆகஸ்ட் 31க்குள் TNCM டிராஃபி இணையதளத்தில் பதிவு செய்யலாம். குரூப் 4 காலி பணியிடங்கள் குறைய வாய்ப்புள்ளதா? தேர்வுகளிடையே நிலவும் குமுறலும் எதிர்பார்ப்புகளும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்புகள் மற்றும் தேர்வு அட்டவணைகளை பார்க்கும்போது வரும் காலங்களில் குரூப் 4 தேர்வுகளுக்கான காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறையக்கூடும் என்ற அச்சம் தேர்வுகளிடையே எழுந்துள்ளது. இதனால் அரசு வேலைக்கு தயாராகி வரும் இளைஞர்கள் மத்தியில் கவலையும் அதிருப்தியும் வெளிப்பட்டு வருகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒரே நிலைப்பாட்டில் உள்ளன. இயக்குனர் வெற்றிமாறன். மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரபல திரைப்பட இயக்குனர் வெற்றிமாறன், தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் மாணவர்களின் நலன் காப்பதில் நீட் விவகாரத்தில் ஒரே மாதிரியான உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளன என தெரிவித்துள்ளார். பொது நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம். தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியீடு. தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன்னர் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என முதல்வர் விஜய் சட்டப்பேரவையில் கொண்டு வந்த தீர்மானத்தை தொடர்ந்து
தமிழக அரசு அதற்கான முறையான அரசாணை வெளியிட்டுள்ளது. மீனாட்சி கோயில் நில மோசடி விவகாரம். முறைகேட்டில் ஈடுபட்ட முன்னாள் கிராம நிர்வாகி அதிகாரி அதிரடி கைது. பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புள்ள சொத்துகள் மற்றும் நிலங்கள் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் இச்சம்பவத்தில் நேரடி தொடர்புடைய முன்னாள் கிராம நிர்வாக அதிகாரி ஒருவரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். முதல்வர் விஜயின் மகன் ஜேசப் சஞ்சய் இயக்கத்தில் உருவான சிக்மா படத்தின் ஐயையோ அம்மாடி பாடல் வெளியீடு. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகும் சிக்மா திரைப்படத்திலிருந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஐயையோ அம்மாடி என்ற கலகலப்பான இரண்டாவது பாடல் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது. யாசகம் பெற்ற ரூபாய் 10,000 முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கிய பெருந்தகை முதியவர் தான் கஷ்டப்பட்டு யாசகம் பெற்று சேகரித்த தொகையிலிருந்து 10,000 ரூபாயை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நன்கொடையாக வழங்கிய முதியவரின் செயல் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இவர் ஒட்டுமொத்தமாக 1,65,00,000 ரூபாயை இதுபோன்ற நற்பணிகளுக்காக வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் IPS அதிகாரிகள் அதிரடி பணியிட மாற்றம். CPCID புதிய DGPயாக பால நாகதேவி நியமனம். நிர்வாக நலன் மற்றும் சீரமைப்பு அணிகளை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் முக்கிய பதவிகளில் வசிக்கும் 10 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக CPCID பிரிவின் புதிய DGPயாக பால நாகதேவி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். அரிய வகை விலங்குடன் சமூக வலைத்தளத்தில் வீடியோ வெளியிட்ட விவகாரம். நடிகர் விக்ரமிடம் வனத்துறை விசாரணை. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விக்ரம் அவர்கள் அரிய வகை விலங்கு அல்லது குரங்குகளுடன் எடுத்துக்கொண்ட வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் எழுந்துள்ள சந்தேகங்கள் மற்றும் விதிமீறல்கள் குறித்து வனத்துறையினர் அவரிடம் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தவறாக பேசும் யூடியூபர்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். நடிகர் விஷால் கோரிக்கை. பணத்திற்காக சமூக வலைத்தளங்களிலும் யூடியூப் சேனல்களிலும் நடிகர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தரம் தாழ்த்து விமர்சிக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென கூறியுள்ள நடிகர் விஷால், ஊடக நெறிமுறைகளை மீறுவோர் மீது அரசு உடனடியாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் மாநில முதலீட்டாளர்கள் மாநாடு கோலாகல தொடக்கம். தமிழகத்திற்கு தேவையான பன்னாட்டு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையிலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெருக்கும் நோக்கத்துடனும் சென்னை மாநகரில் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையில் மாநில முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று மிக சிறப்பாக தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரியில் சீட்டு நிதி என்ற பெயரில் ரூபாய் 20 கோடிக்கு மேல் மோசடி. சென்னையில் பிடிபட்ட பால்ராஜ் மீது புகார்கள் குவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களிடம் சீட்டு நடத்துவதாக கூறி சுமார் 20 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மோசடி செய்துவிட்டு தலைமறைவாயிருந்த பால்ராஜ் என்பவர் சென்னையில் வைத்து காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தொடர்ந்து புகார்களை அளித்து வருகின்றனர். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை சந்தித்து ஸ்ரீரங்கம் தொகுதி கோரிக்கை மனுவை வழங்கிய அமைச்சர் வன்னியரசு. சமூக நீதித்துறை அமைச்சரான வன்னியரசு அவர்களை நேரில் சந்தித்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு அவர்கள் தனது ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட கோயில்கள் மற்றும் பொதுப்பணிகள் தொடர்பான கோரிக்கை மனுவை வழங்கி ஆலோசனைகளை மேற்கொண்டார். ராஜினாமா விவகாரத்தில் விசாரணை தேவை. சபாநாயகர் முறையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அதிமுக கொறடா வாதம். அதிமுகவை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பதவிகளை தாமாக முன்வந்து ராஜினாமா செய்தார்களா அல்லது நெருக்கடி காரணமாகவா என்பது குறித்து முறையான விசாரணை நடத்தாமல் அவர்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றிருக்கக்கூடாது என வாதிட்டுள்ள அதிமுக கொறடா தரப்பு இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்டப்பூர்வ வாதங்களை முன்வைத்துள்ளது.
உடல் எடையை 135 கிலோவிலிருந்து 89 கிலோவாக குறைத்து அசத்திய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. கடுமையான உழைப்பு மற்றும் தினசரி உடற்பயிற்சியின் மூலமாக தனது உடல் எடையை 135 கிலோவிலிருந்து 89 கிலோவாக அதிரடியாக குறைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். குறிப்பாக கொரோனா தொற்றுக்கு பிறகு தனது உடல் நலையில் கூடுதல் கவனம் செலுத்தி மொத்தம் 46 கிலோ எடையை குறைத்துள்ள அவரது ஆர்வம் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. தென்காசி தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி காணொலி மூலம் முதல்வர் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்பு. தென்காசி மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் காணொலி காட்சி வாயிலாக தீவிர போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். வரவிருக்கும் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் தீவிர சோதனை. 80வது சுதந்திர தின விழாவை கொண்டாட்டங்களை முன்னிட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் ரயில்வே மற்றும் மாவட்ட காவல்துறையினர் இணைந்து தீவிரமான மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். திறக்கப்பட்ட 9 மாதங்களிலே ஓட்டம் எடுக்கும் மேற்கூரை. பொன்னமராவதி வாரச்சந்தையால் மக்கள் அவதி. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் சுமார் 2.17 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு சமீபத்தில் திறக்கப்பட்ட வார சந்தை கட்டடத்தின் மேற்கூரைகள் மழை பெய்தால் நனைந்து ஒழுகுவதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். எனவே இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இளைஞர்களின் கனவுகள் நனவாகட்டும். சர்வதேச இளைஞர் தினத்தில் முதல்வர் விஜய் உளமார்ந்த வாழ்த்துக்கள். மாற்றத்தின் முகவரியாகவும் நம்பிக்கையின் ஒளியாகவும் திகழும் இளைய சமுதாயத்தினருக்கு சர்வதேச இளைஞர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், இளைஞர்கள் அனைத்து துறைகளிலும் சோதனைகளை தாண்டி சாதனைகள் படைத்து உலகரங்கில் வெற்றி பெற வேண்டுமென தனது வாழ்த்தை பதிவு செய்துள்ளார். மேகமலை விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம். உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் தொடரும் என தகவல். தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக விவகாரத்தில் சட்டமன்றத்தில் உறுப்பினர் மகராஜன் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தில் சட்ட ரீதியான கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். தொகுதி மறுவரையறை மூலம் பொதுமக்கள் சேவை இன்னும் மேம்படும். சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் கருத்து. நாடாளுமன்றத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்படுவதன் மூலம் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களுக்கு கிடைக்கும் அடிப்படை வசதிகளும் அரசு செய்திகளும் இன்னும் எளிதாகவும் துரிதமாகவும் சென்றடைய வாய்ப்பு ஏற்படும் என சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் தனது கருத்தை பதிவு செய்துள்ளார். ரசிகர்களுடன் உற்சாகமாக சந்திப்பு நடத்திய லெஜண்ட் சரவணன் அன்பை பரிமாறிக்கொண்ட நிகழ்வால் நெகிழ்ச்சி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த தனது தீவிர ரசிகர்களையும் மாற்றுத்திறனாளி நலம் விரும்பிகளையும் நடிகர் லெஜண்ட் சரவணன் நேரில் சந்தித்து உரையாடினார். ரசிகர்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் சால்வை போர்த்தியும் தங்களது அன்பை வெளிப்படுத்திய விதம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் உருவாக்கப்பட வேண்டும். பிரேமலதா விஜயகாந்த் கருத்தும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கமும். சட்டமன்றத்தில் தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தின் மீது பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டின் உயரிய பதவியான பிரதமர் பதவிக்கான தலைவர் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். இதனை குறிப்புகளுடன் வரவேற்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உடனடியாக எழுந்து தனது விளக்கமான கருத்துக்களை பதிவு செய்தார். கடந்த 3 மாதங்களில் 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் வந்தது எப்படி? தங்கம் தென்னரசுவின் கேள்விக்கு நிதியமைச்சர் மரிய வில்சன் அதிரடி பதில். அரசின் நிதிநிலை மற்றும் வருவாய் ஈட்டும் முறைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு எழுப்பிய கேள்விக்கு சபையில் பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன், கடந்த 3 மாதங்களில் அரசு மேற்கொண்ட சிறிய நடவடிக்கைகளின் மூலம் கூடுதலாக 15,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதற்கான முறையான விளக்கங்களை தரவுகளுடன் சமர்ப்பித்தார். வில்லிவாக்கம் மக்களின் கோரிக்கை மனுக்களை ஆன்லைனில் பெற
நம்ம ஆதவ் அதிகாரப்பூர்வ இணையதளம் தொடக்கம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பொதுமக்கள் தங்களின் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளையும் குறைகளையும் எளிய முறையில் அமைச்சரிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் வில்லிவாக்கம் மக்களுக்காக நம்ம ஆதவ் என்ற புதிய அதிகாரப்பூர்வ இணையதள சேவையை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முறைப்படி தொடங்கி வைத்துள்ளார். பெரம்பூர் தொகுதி தேர்தல் வெற்றியை எதிர்த்து வழக்கு. தாவக தரப்பு வைத்த புதிய கோரிக்கையை தள்ளுபடி செய்தது ஐகோர்ட். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் வெற்றியை தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தாவக தரப்பில் முன்வைக்கப்பட்ட சில புதிய கோரிக்கைகளையும் வாதங்களையும் சென்னை உயர்நீதிமன்றம் முறையாக பரிசீலித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 10 IPS அதிகாரிகள் அதிரடி பணியிட மாற்றம். CPCID புதிய DGP நியமனம். நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் காவல்துறையின் சீரான இயக்கத்தை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் உள்ள 10 IPS அதிகாரிகளை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக CPCID பிரிவுக்கு புதிய DGPயும் நியமிக்கப்பட்டுள்ளார். உளவுத்துறையின் ஸ்பெஷல் டீம் கையில் ரகசிய பட்டியல். நடிகர் தனுஷின் புதிய அரசியல் திட்டங்களால் அதிரடியாக மாறிய கள நிலவரம். நடிகர் தனுஷின் 234 சட்டமன்ற தொகுதி வாரியான அரசியல் நகர்வுகள் மற்றும் திட்டங்கள் குறித்த விவரங்கள் உளவுத்துறையின் சிறப்பு பிரிவின் கவனத்திற்கு சென்றுள்ளதை அதனை அடுத்து மாநில அரசியல் களத்தில் எதிர்பாராத திருப்பங்களும் மாற்றங்களும் ஏற்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.